ஹாய் கிச்சன் மேக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம எப்படி பிரியாணி பவுடர் வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பட்டை, கருப்பு ஏலக்காய், அன்னாச்சி பூ, பச்சை ஏலக்காய், சீரகம், சோம்பு, கிராம்பு, ஜாதிபத்ரி, காஷ்மீரி மிளகாய். நான் வந்து 10லேருந்து 11 எடுத்துருக்கிறேன். நான் வந்து உரப்பு அதிகமாக சேர்த்துப்பேன், அதனால எடுத்துருக்கிறேன். உங்களோட ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் 6 to 7 ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நான் பிரியாணி லீஃப் வந்து எடுத்துருக்கிறேன், 3 எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்துக்கூடையும் நான் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுடர் யூஸ் பண்ணி எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணணும் அப்படிங்கிற லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பட்டை, அன்னாச்சி பூ, ஏலக்காய், பச்சை ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்துட்டு நான் வெறும் 10 கிராம் தான் எடுத்துருக்கிறேன். இதில் எது வந்து கம்மியான அளவு எடுத்தால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிபத்ரியும் கருப்பு ஏலக்காயும் தான். கருப்பு ஏலக்காய் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பைஸ் ஆட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் ஜாதிபத்ரி வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து கருகிராமல் பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஒன்று ஆட் பண்ணி இதில் வறுக்க போகிறேன். ஸோ டவா சூடாயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, அன்னாச்சி பூ முடிஞ்ச வரைக்கும் லேசாக கருகாமல் இதை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். வாசனை வரும், நீங்கள் அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து ஓரளவுக்கு இதாகிடுச்சா, ரோஸ்ட் ஆகிடுச்சாங்கிறத. கருக மட்டும் விட்டுறாதீங்க, உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப ஆக்வர்டாக தெரியும் மசாலாவில். சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது இது கூட நான் இந்த கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். வத்தல் எப்போயுமே கடைசியாக சேருங்க, ஏன்னா அது வேகமாக வறுபட்டும் கருகிடும் நீங்கள் முதலையே சேர்த்திங்கன்னா. இப்போ இது கூட நான் 2 ஜாதிபத்திரியும் ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்க்குறேன். நான் இது கூட இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், சோம்பு இது 2மே நான் ஆட் பண்ணுறேன். இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி, இப்போ கடைசியாக பிரியாணி இலையும் வத்தலையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுக்கு. இதை வந்து அப்படியே மிக்சர் கிரைண்டரில் மாற்றி நான் நல்லா பவுடர் பண்ண போகிறேன். பிரியாணி பவுடர் அரைச்சாச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் நேம் கிச்சன் மேக்கர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.